அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி அரேபியா ஜித்தா ரியாஸ். நண்பர்களே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக் கார் சவுதி அரேபியாவில் எப்படி ஓட்டுன்னு தெரியும். லெஃப்ட் ஸ்டேரிங்கு நம்ம ஊர்லேருந்து ரைட் சைடில் இருக்கும். இங்கேருந்து சவுதியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஸ்டேரிங் தான். இப்போ பார்க்க போகிறோம் எப்படி என்னதுன்னு. ஃபஸ்ட்டு சாவியை ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிக்க வேண்டியதான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது பார்க்கிங், இது ரிவேஸ், நியூட்டர், டிரைவிங். ஓகேங்களா? இங்கே ஒரு சிலதில் இது அழுத்தி இழுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலது அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலர் இந்த ஏசி பட்டன் மாதிரி தான் இருக்கும், அப்படி திருவுற மாதிரி இருக்கும். நிறைய வண்டிகளில் இருக்கும் ஒரு மாடலு. அது பார்த்திங்கன்னா ரெண்டாவது இது வண்டியில் பார்த்திங்கன்னா இது ஆக்சிலேட்டர், இது பிரேக். இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். இந்தாண்ட ஆன் பிரேக், இதுதான் ஆன் பிரேக். ஓகேங்களா? ஆன் பிரேக் போட்டிருக்கு, இதில் தெரியுது. ஆன் பிரேக் எடுத்துருவாங்க பாருங்கள். ஆன் பிரேக் எடுத்தாச்சு. அந்த குறியும் அடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்க்கிங்கில் இருக்குது. பிரேக்கை அழுத்திக்கிட்டு நம்ம ரிவேஸ் பண்ணோம். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ ரிவேஸ் காட்டுதுங்களா? அப்படியே அடுத்து நியூட்டர் காட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிரைவிங், டியில் போட்டால் டி காட்டும், டிரைவிங். ஓகேங்களா? இப்போ முன்னாடி போக முடியாது, அதனால் அந்த குறி அப்படி காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்டர் பண்ணி பிரேக் அழுத்திக்கிட்டு மட்டும்தான் இது பண்ணணும், அழுத்தாமல் பண்ணக்கூடாது. பண்ணாலும் அது இதாகாது. பார்க்கிங்கில் போட்டாச்சு. ஏன்னா வண்டி இப்போ நம்ம நிறுத்திருக்கனால பார்க்கிங் போட்டோம். பிரேக்லேருந்து இப்போ காலை எடுத்தாச்சு. ஆனால் நீங்கள் இப்படி நியூட்டரில் நிற்கக்குள்ளே நீங்கள் ஆன் பிரேக் போடுறது நல்லது. ஓகேவா? அடுத்தது பார்க்கிங் பண்ணிவிடும். ஏன்னா நியூட்டர் பண்ணிவிட்டு ஆன் பிரேக் போடுறது மிகவும் நல்லது. அடுத்தது இது ஏசி வேணால் ஏசி போட்டுக்கலாம். ஏசி 1 வைக்கிறீங்களா 2 வைக்கிறீங்களா போட்டுக்குங்க. இது ஏசி இதில் வைக்கணும். அந்த நீல கலர் இருக்குது பார்த்திங்களா? இதை வச்சா தான் கூலிங் வரும். இதில் வச்சா ஹீட்டு தான் வரும். ரெண்டாவது உங்களுக்கு எதுமாரி வேணாலும் வச்சுக்கலாம். ரெண்டாவது இது நான் ஏன் இதை போட்டிருக்கேன்னா, கவர் பண்ணியிருக்கேன்னா, வெயில் அடிக்கிறதுனால நான் உங்களுக்கு சும்மா இதை போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பின்னாடி கதவு இது கீழே இறக்குறது. இறங்கிருச்சு பாருங்க, ஏற்றிக்க வேண்டியதான். இது இந்தாண்ட சைடு, இது இந்த சைடு. இதை போய் இறங்க பாருங்க. இது இந்த முதல்ல இறங்கிடுச்சா? இப்போ இது மேலே ஏற்றிடுவாங்க, ஏறிடுச்சு. அதேமாதிரி தான் இது கீழே இறக்குறது ஏற்றுது. இது வேணும்னா நம்ம லாக் பண்ணிக்கலாம். யாரும் உள்ள கதவு திறக்கக்கூடாது அப்படின்னா இது லாக் ஆகிடுச்சு. யாரும் வெளியாளுங்க யாரும் கதவு திறக்க முடியாது. ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விண்டோ கிளாஸ் இறக்கிறதுக்கு எடுத்தது, இது லாக் பண்ணிக்கலாம். இது நம்ம சைடு மிரர் பார்த்து கரெக்ட் பண்ணுறது. இது ரெண்டும் எல் போட்டு ஏ போட்டிருக்கா, இந்த பாருங்க, எல் போட்டு ஏ போட்டிருக்கோம். இது ரெண்டும் நம்ம லெவல் பண்ணுறது சைடு மிரர் இது பார்த்திங்கன்னா இப்படி அழுத்தி இருந்தால் இந்த இது இப்படி மடங்கிக்கும் அது. ஆனால் இப்போதைக்கு அது வேண்டாம், இப்படி இருக்கிறது தான் நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது டிக்கி ஓப்பன் ஆகுறது, பெட்ரோலு இது ஓப்பன் பண்ணுறது. இது பண்ணால் வண்டி நவராது போல் இருக்குது. இந்த சர்வில் பதில் அதேமாரி போகும் பொழுது ஆஃப் பண்ணிட்டா. இது லைட்டு இது பண்ணுறது, இதுலேயும் லைட்டு. இது பார்த்திங்கன்னா இதிலே லைட்டு இது எல்லாமே இதிலே இருக்கும். அடிக்கிறது எல்லாமே இது பாருங்க, லைட்டு இது பண்ணுறது எல்லாமே இருக்கும். ரெண்டாவது இது நம்ம இதில் இண்டிகேட்டு எல்லாமே இதுதான் போடுறது. நம்ம இது அந்த வைபருக்கு அதை யூஸ் பண்ணுறது எல்லாமே இதிலே வந்துடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.